பிதாவான உரிமையோடு சொல்லுங்க, நீர் எங்கள் தேவன் ஆண்டவரே, நீர் எங்கள் பிதா, நீர் எங்கள் அப்பான்னு சொல்லி உரிமையோடு சொல்லுங்க பிரியமானவர்களே. மாட்சிமையும் மகத்துவமும் உமக்கு தானே என்றென்றைக்கும். மாட்சிமையும் மகத்துவமும் உமக்கு தானே என்றென்றைக்கும். வல்லமையும் மகிமையும் ஆமாண்டவரே தகப்பனே உமக்கு தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே ஆமாண்டவரே தேமக்காய் ரத்தம் ஆமாப்பா எங்களுக்காக கடைசி திரு ரத்தத்தை தந்தீங்களே ஆமாண்டவரே. அச்சா என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி ஆமாண்டவரே வீரி குற்றம் நீங்க பிரித்தெடுத்தி பிறக்கு முன்னா பிறக்கு முன்னா உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே ராஜா அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே உமக்கொருவருக்கே அனுதினமும் உமக்கே. ரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ்கின்றீ. ரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தி கரைப்படாத மகனாக தினம் பார்க்கின்றீ. கரைப்படாத மகளாக தினம் பார்க்கின்றீ. வல்லமையோ மகிமையோ மாமாண்டவரே எல்லா மகிமையும் ஆண்டவரே தகப்பனே உமக்கு தானே. வல்லமையோ வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்கு தானே. கர்த்தர் நல்லவர், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எழுந்திருந்து ஒரு வார்த்தையை வாசித்து தேவனுடைய வார்த்தைகளை கடந்து செல்ல போறோம். 2 தீமோத்தேயு புத்தகம் 1 அதிகாரம் 7 இந்த மாதம் 1 போடப்பட்ட வாக்கு தத்தம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்திமுள்ள ஆவியை கொடுத்துக்கிறார். ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பதாக. இந்த வருடம் முழுவதும் அநேக விதமான தேவனுடைய வார்த்தையை ஆவியானுடைய காரியங்களை குறித்து நாங்கள் தியானித்து வருகிறோம். நாங்கள் என்றால் இந்த வருஷத்தில் ஆண்டு கொடுத்த வாக்கு தத்தம் என்ன? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல,
என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவனுடைய ஆவியானவர் நம்ம மத்தியிலே இருக்கிறாரு. தேவனுடைய ஆவியானவர் எங்களை கற்றுக் கொடுக்கிறாரு. அது மாத்திரமல்ல, தேவனுடைய ஆவியானவர் தம்முடைய ஆவியினாலே எங்களை வழிநடத்தி எங்களை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த மாதத்துல இந்த ஏப்ரல் மாதத்துல நாங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் நம்மை பார்த்து, எல்சடாய் குடும்பத்தை பார்த்து, தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்ற வார்த்தை என்று சொன்னால், ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்ட ஆவியை கொடுத்திருக்கான்னு சொன்னால் பலமுள்ள ஆவியை கொடுத்துக்கிறாரு. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் என்னவாம் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தினுடைய நடக்கிற சம்பவங்கள், உலகத்தில் நடக்கிற காரியங்கள், நாங்கள் நாளுக்கு நாள் அனுபவிக்கிற பாடுகளை பார்க்கும்போது அநேகோட வாழ்க்கையில இப்பொழுது என்ன சூழ்ந்து கொண்டிருக்கிறது சொல்லுங்களேன்? பயம். எதை குறித்தாலும் பயம், எதை கெடுத்தாலும் பயம். என்ன நடக்குமோ, எப்படி நடக்குமோ, எப்படி எங்களோட வாழ்க்கை முடியுமோ, எங்களோட குடும்பம் எல்லாமே எப்படி போகும், எங்களோட பிள்ளைகள் எல்லாமே எப்படி போகும், எங்களுடைய வியாபாரம் எப்படி போகும், எங்களுடைய எதிர்காலம் எப்படி போகும், எல்லாவற்றையும் குறித்து எங்களுடைய சரீரங்கள் எப்படி போகும்னு சொல்லி ஒரே பயம். தேவனுடைய பிள்ளைகளின் சரி, தேவனை அறியாத ஜனங்கள் இன்னும் அதிகமாக. ஆனால் கர்த்தருடைய பிள்ளையாகிய எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தேவனை நம்பி வாழ்ற பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஆகவேதான் நான் வேதத்தில் பார்க்கும்போது, வேதத்திலே சொல்லப்படுகிற ஆராய்ச்சியாளர் சொல்கிறார்கள், ஏறக்கூடிய 365 தடவை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பயப்படாதிருங்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்னை பார்த்து, உங்களை பார்த்து, தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை என்ன? பயப்படாதீர்கள், பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். ஏன்னு சொன்னால் கர்த்தருக்கு தெரியும் இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்கள், உங்களோட வாழ்க்கையில் நடக்கிற சம்பவம் எல்லாவற்றையும் தேவன் அறிந்தவராய் இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்ற வார்த்தை என்ன? பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள், திகையாதிருங்கள். ஏன்னு சொன்னால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இங்கே சொல்லப்படுது, ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்ட ஆவியை கொடுத்தால் பலமுள்ள ஆவியை கொடுத்துக்கிறாரு. ஹல்லேலூயா. பக்கத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் நமக்கு பலமுள்ள ஆவியை கொடுத்துக்கிறாரு. ஆமென். நமக்கு என்ன ஆவி இல்லை? பயத்தின் ஆவி இல்லை. என்ன ஆவி? பலமுள்ள ஆவியை கொடுத்துக்கிறார். தேவனுடைய பிள்ளைய நாங்கள் ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணணும், எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பலமுள்ள ஆவியானவர். எனக்குள்ளே பயத்தின் ஆவி இல்லை. தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன இருக்கக்கூடாது? பயம் என்ற வார்த்தையை சொல்லவே கூட, அறிக்கை பண்ணவே கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணி பாருங்க, நீங்க தைரியமா இருப்பீங்க, நீங்க துணிவா இருப்பீங்க. பாது பெக்மன்ஸ் கூட அழகா ஒரு பாட்டு பாடுங்க, என்னன்னா பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால். உண்மைதானே? இயேசு நம்மோடு கூட இருப்பதனாலே, ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதனால என்ன இல்லை? எங்களுக்கு பயம் இல்லை. கர்த்தருக்குள்ள வாழ்ற நாங்கள் தேவனுக்கு பயப்பட வேணும். உலகத்துல வாழ்ற நாங்கள் யாருக்கு பயப்பட வேணும் சொல்லுங்களேன்? யார் தேவனுக்கு பயந்து வாழ்றாலோ அவங்க எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. எத்தனை ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. யார் சர்வ வல்ல தேவனுக்கு பயந்து அவருக்கு உண்மையாய் வாழ்ந்து, கர்த்தர் என்னை பார்க்கிறாரு, நான் இந்த பாவத்தை செய்யக்கூடாது, கர்த்தர் என்னை பார்க்கிறாரு, நான் இதில் பேசக்கூடாது, கர்த்தர் என்னை பார்க்கிறாரு, நான் இந்த காரியத்தில் ஈடுபடக்கூடாது, கர்த்தர் என்னை பார்க்கிறாரு, இன்னைக்கு நான் தேவ சமத்துக்கு போவேன், என்ன கர்த்தர் பார்க்கிறாரு, நான் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு உண்மையா இருப்பேன்னு சொல்லி கர்த்தருக்கு யார் பயந்து வாழ்கிறார்களோ அவர்கள் எதற்கும் பயப்பட மாட்டார்கள். ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னா வேதம் சொல்றது, அவர் தமக்கு பயப்படுற பெரியோரையும் சிறியோரையும் என்ன செய்கிறாராம்? ஆசீர்வதிக்கிறவர். பக்கத்துல பாத்தீங்களா? அவர் ஆசீர்வதிக்கிறவர். யாரை ஆசீர்வதிக்கிறாராம்? தேவனுக்கு பயந்தவர்களை, தேவனை கனம் பண்றவர்களை, தேவனுக்கு கீழ்ப்படைகளை, தேவனுடைய வசனத்துக்கு நடுங்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. ஆகவே ஒரு மனுஷன் தேவனுக்கு பயந்தான் சொன்னால் பிசாசு அவனை மேற்கொள்ள முடியாது. ஏன் சொன்னால் கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உபத்திரவம் வரும், துன்பம் வரும், பாடுகள் வரும், வேதனைகள் வரும். ஆனா என்ன செய்ய நடக்காது? ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. வேதத்துல வாசிக்கிறோம், சங்கீத புத்தகம் 91 சங்கீதத்தில் சொல்லப்படுறது, உன் பக்கத்திலே 1000 பேர், உன் வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் என்ன நடக்காதாம்? அது உங்களை அணுகாது. ஹல்லேலூயா. பக்கத்துல பாத்துங்க, அது உங்களை அணுகாது. நீங்க தேவனுக்கு பயந்து வாழ்ந்தால், தேவனுக்கு நீங்க அஞ்சி வாழ்ந்தால், தேவனுக்கு கீழ்ப்படைந்து வாழ்ந்தால் என்ன நடக்கும்? யுத்தங்கள் வரும், பிரச்சனை வரும். அது பலமே எல்லா இடமும் என்ன நடக்குது? நடந்து கொண்டுதான் இருக்கு. ஆண்டவரே சொன்னா என்ன சொன்னார்?
உபத்திரவம் உண்டு, துன்பம் உண்டு, வேதனை உண்டு, எல்லாமே உண்டு. ஆனாலும் என்ன? திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கும். ஆனாலும் என்ன செய்ய முடியாது? ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது, ஒன்றும் உங்களுடைய விசுவாசத்தை கெடுக்க முடியாது, ஒன்றும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்க முடியாது, ஒன்றும் உங்களை தேவனை விட்டு பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அநேக உபத்திரவங்கள், அநேக பாடுகள், அநேக எதிர்ப்புகள், அநேக விதமான போராட்டங்கள். ஆனாலும் அவன் என்ன சொல்றான்? அவன் பயப்படவில்லை. அவன் சொல்றான், கர்த்தர் என் பெலனாய் இருக்கிறார், கர்த்தர் எனக்கா யுத்தம் பண்ணுவாரு, கர்த்தரின் பக்கத்துல இருக்கிறாரு, நான் பயப்பட மாட்டேன், கர்த்தரை நான் வலது பாசத்துல வைத்திருக்கிறேன், நான் பயப்பட மாட்டேன், அசைக்கப்படுவதில்லை. காரணம் என்ன சொன்னால்? அவனுக்குள்ள இருக்கிற சொன்னால் தேவ பயம். ஹல்லேலூயா. எந்த மனுஷன், எந்த குடும்பத்திலே யார் கர்த்தருக்கு உண்மையாக பயந்து வாழ்றானோ அவர்களை கர்த்தர் நிச்சயமாகவே உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமென். சங்கீத புத்தகம் 128 சங்கீதம் நீங்க எடுக்க வேண்டாம், நீங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதம். நீங்க பாடமாக எங்க வீட்டை போய் பாடமாங்க. சங்கீதம் 128 என்ன சொல்லப்படுறது? கர்த்தருக்கு பயப்படுறவருடைய ஆசீர்வாதம் சொல்லப்படுறது. யார் கர்த்தருக்கு பயந்து வாழ்றாங்க, எந்த குடும்பம் கர்த்தருக்கு பயந்து வாழ்றது, அவருடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அவருடைய மனைவி அங்கே கனிதரின் திராட்சை செடியா இருப்பார்கள், பிள்ளைகள் ஒளிவு மர கன்றுகளாய் காணப்படுவார்கள். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான்னு சொல்லப்படுறது. ஆகவே இந்த நாட்களிலே நாங்கள் பயப்படாமல் வாழ வேண்டும் சொன்னால், கலங்காமல் நாங்கள் இருக்க வேண்டும் சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது கர்த்தருக்கு பயப்படுறது எப்படி, கர்த்தருக்கு பயந்து வாழ்றது எப்படி, கர்த்தரை கனப்படுத்துறது எப்படி, குடும்பத்தை சொல்லிக் கொடுக்கணும், உறவுகளை சொல்லணும். தேவனை கனம் பண்ணுங்கள், தேவனுக்கு பயந்து வாழுங்கள், தேவனுக்கு முன்னுரிமை கொடுங்கள், தேவனுடைய வார்த்தைக்கு முன்னுரிமை கொடுங்கள். உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாய் மாறும். ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னால் நானும் நீங்களும் இந்த உலகத்தோடு அழிந்து போகும்படியாக அழைக்கப்பட்டவர் அல்ல. ஹல்லேலூயா. ஆகவே தேவனுக்கு பயப்படுவதை பார்த்து ஆண்டவர் சொல்றார், ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்ட ஆவியை கொடுத்தால் பலமுள்ள ஆவியை கொடுத்துக்கிறாரு. ஹல்லேலூயா. வேதத்தில் ஒரு சம்பவத்தை பார்ப்போம்னு சொன்னால், அங்கே யாத்திராகமம் புத்தகம் 14ஆம் அதிகாரம், யாத்திராகமம் புத்தகம் 14ஆம் அதிகாரத்துக்கு போகணும்னு சொன்னால், அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யறாங்க சொன்னால், அங்கே எகிப்தை விட்டு புறப்பட்டு எங்க நோக்கி போகிறாங்க சொல்லுங்க? கானானை நோக்கி போறாங்க. அங்க இஸ்ரவேல் தேசத்தை நோக்கி ஓடுறாங்க. எகிப்திலே அடிமைகளா இந்த ஜனங்கள் ஆண்டவர் மோசேயை அனுப்பினார், ஆரோனை அங்க ஏற்படுத்தி அவர் என்ன செய்ய சொன்னார்? அங்கே அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து அங்கே எகிப்தை விட்டு புறப்பட்டு கானானை நோக்கி புறப்பட்டு போகிறாங்க. போகும்போது அங்கே முதலாவது அவர் சந்திக்கிற காரியம் சொன்னால், அங்கே 14ஆம் அதிகாரத்துக்கு போற வழியிலே, புறப்பட்டு போற வழியிலே அங்கே வனாந்திரத்திலே அங்கே அலைந்திருந்து சமுத்திரத்துக்கு முன்பாக போய் நின்றாங்க. எங்க நின்றாங்க? சமுத்திரம். ஹல்லேலூயா. அங்கே புறப்பட்டு போய்விட்டார்கள். புறப்பட்டு போய் எங்க நிற்கிறார்கள்? சமுத்திரத்துக்கு முன்பாக நிற்கிறார்கள். இங்கால பின்னு திரும்பி பார்க்கும்போது அங்கே எகிப்தினுடைய ராஜா, அங்கே எகிப்தினுடைய சேனைகள், அங்க பார்வோனுடைய சேனைகள் எல்லாம் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அங்கே எகிப்தை விட்டு புறப்பட்டு போய்விட்டார்கள். இங்க முன்னால பார்க்கும்போது சமுத்திரம், பின்னுக்கு திரும்பி போக முடியாது. யார் வர்றது? பார்வோன், அவருடைய சேனை. 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்றது, அவன் தன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்துள்ள சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றுக்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனான். ஹல்லேலூயா. எத்தனை பேரை கூட்டிட்டு போனான்? 600 ரதங்கள், எகிப்துள்ள சகல ரதங்களையும் அவற்றுக்கு எல்லாவற்றுக்கும் சாதாரண நாட்கள் போகவில்லை, அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு போறான். யாரை பிடிக்கும்படியாக, யாரை கொலை செய்யும்படியாக? லட்சக்கணக்கான ஜனங்கள், தேவனுடைய புத்திரர்கள், தேவனுடைய பிள்ளைகளை அழிக்கும்படியாக யார் போறான்? பார்வோன் அங்கே பின்தொடர்கிறான். அங்கே பார்க்கிறவங்களை தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம்னு சொன்னால், அங்கே எகிப்தியர் என்ன நடக்குன்னு சொன்னால், எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாகால் செபனுக்கு எதிராக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னே என்ன செய்யலாம்? பாளையங்களை அவளை கிட்டினாகலாம். அங்கே பார்க்கிற வழியிலே பார்வோன் சமீபித்து வந்த போது, 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிற வழியிலே, பார்வோன் சமீபித்து வர்ற போது என்ன செய்கிறாராம்? இஸ்ரவேல் புத்திர தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்திய தங்களுக்கு பின்னே வர்றதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது என்ன செய்யறார்கள்? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள்.
அல்லேலூயா. இங்கே பார்க்கிற வழி அவர்கள் புறப்பட்டு வந்து விட்டார்கள். ஆண்டவர் அற்புதங்களை செய்து அவர்களை புறப்பட பண்ணினாரு. தொடர்ந்து வாசிக்கும் போது பார்வோன் அங்கே எகிப்தியர் எல்லாம் பின்னால வரும்போது அங்கே வேதம் சொல்றது அவர்கள் மிகவும் பயந்து என்ன செய்தார்களாம்? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ரட்சியம் ஆண்டவரே, எனக்கு வழி தெரியவில்லை. சமுத்திரத்துக்கு முன்னால போயிட்டு என்ன செய்வீங்க? நீங்கள் சமுத்திரத்துக்கு நடந்து போகலாமா? நீந்தி போகலாமா? போக முடியாது. என்ன செய்கிறார்கள்? ஒரு வழியுமே இல்லை, அடைக்கப்பட்டு விட்டது. பின்னால பார்த்தால் பார்வோனுடைய சேனைகள், முன்னால பார்த்தால் சமுத்திரம், எந்த பக்கமும் போக என்ன இல்லை? வழி இல்லை. அந்த வழி என்ன நடக்கிறது? அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. வேதம் சொல்றது அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர்கள் மிகவும் பயந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அந்த வேளையிலே, அந்த நாட்களிலே தேவன் ஏற்படுத்தின மனுஷன் மோசே, அவன் சொன்ன வார்த்தை என்று சொன்னார். 13ஆம் வசனம், எல்லாருமே வாசிங்க. அப்ப 13ஆம் வசனம், 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீங்க. கரங்களை தட்டி ஏச பார்க்க ஒரு விசுவாசம் உள்ள வார்த்தைக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நம்புவீங்களா நீங்க? முன்னால கடல், பின்னால எகிப்தினுடைய சேனைகள், மோசே ஒரு தனி மனுஷன், மோசேக்கு பக்கத்தில் ஒரு ஆர்வம் நிற்கிறாரு, ஒரு விசுவாச கூட்டம் ஒன்று இருக்கிறது. என்ன சொல்றாரு? டோன்ட் வரி, பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள். எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கு? அழிய போறோம். கடலுக்கு போனாலும் எவ்வளவு தூரம் நீந்த முடியும்? நீந்த முடிஞ்சால் பிள்ளைகள், ஆடு மாடுகள், குழந்தைகள், வயதுகள் போக முடியுமா? கஷ்டமான சூழ்நிலை. என்ன இப்படிதான் விசுவாசம் தேவை. சொல்றான், தேவ மனுஷன், தேவனுடைய ஆவியை பெற்ற மனுஷன், அழைப்பை பெற்ற மனுஷன், கர்த்தர் கூட இருக்கிற மனுஷன். இந்த வார்த்தையை யார் சொல்ல முடியும்? யார் தேவனுடைய ஆவினால் நிரப்பப்பட்டவர்கள், யார் தேவனுடைய வசனத்தை கேட்கிறவர்கள், யார் தேவனுக்கு பயந்து வாழ்றவர்கள், அவர் சொல்ல முடியும், நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். ஏனென்றால் இவர்கள் தாங்களா புறப்பட வரவில்லை, கர்த்தர் சொல்லி புறப்பட பண்ணினாரு. கர்த்தர் அவளை அந்த தேசத்திலிருந்து விடுவித்தாரு. கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் பண்ணாரு? ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு, யாக்கோபோடு என்ன உடன்படிக்கை பண்ணாரு? பாலும் தேனும் ஓடுற கானான் தேசத்தை நான் உங்களுக்கு தருவேன். ஆண்டவர் வார்த்தை கொடுத்துக்கிறாரு, உடன்படிக்கை பண்ணிக்கிறாரு. புறப்பட்டு போங்கன்னு சொல்லி ஆண்டவர் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலத்தை கொடுத்தாராம். என்ன பலத்தை கொடுத்தாராம்? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். அவருடைய உடம்புகள் அவங்க நல்ல பலமுள்ள காணப்பட்டார்கள். புறப்பட்டு போறாங்க. சமுத்திரம், பார்வோன், எகிப்தியர். அப்பொழுது மோசே சொல்ற வார்த்தை என்ன? பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மனுஷன் நாங்கள் தேவனுக்கு பயந்தால் உங்களுக்குள்ளே விசுவாசம் காணப்படும், நம்பிக்கை காணப்படும். எல்லாமே எதிராக இருக்கலாம். உங்களுடைய பார்க்கும்போது எல்லாம் எதிராக காணப்பட்டது. அதுக்கு முன்பாசனம் சொல்றது, நாங்க சாகவா இங்க வந்தோம். 11ஆம் வசனம் சொல்றது, மோசையை பார்த்து கேட்கிறாங்க, எகிப்திலே பிறந்தக்கூடியது இல்லை என்றா வனாந்திரத்திலே சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர். புலம்புகிறார்கள், அழுகிறார்கள், வேதனையிலே கதறுகிறார்கள். பயத்தின் நிமித்தம் என்ன வார்த்தை வருது? அவிசுவாசமான வார்த்தைகள். நாங்க பயம் வரும்போது, பத்திரம் வரும்போது நாங்க என்ன பண்றோம்? எல்லாம் ஓகே இருந்தா என்ன செய்வோம்? நாங்கள் குட்கேமா நல்லா செய்தீங்க, நீங்க நல்ல ஹெல்ப் பண்ணீங்க, நீங்க தான் உதவி செய்யுங்க, நீங்க இல்லாட்டா ஒன்றுமே நடக்காது. போற அவர் சொன்ன ஐடியாவில் ஒன்று சறுக்கி பிழைச்சி போச்சு. தோல்வினா என்ன செய்வீங்க? எல்லாம் உவனாடுதான், எல்லாம் பாஸ்டர் பண்ண வேலை, எல்லாம் அவர் பண்ண வேலை, எல்லாம் அவர் செய்த வேலை. ஏன்? வேதனை, கவலை, கண்ணீர், அவமானம், தோல்வி. என்ன நடக்கிறது? மன வியாதியில் பேசுறோம். ஆனால் விசுவாசிகள், தேவனை விசுவாசிக்க நாங்கள், தேவனுடைய ஆவியை பெற்ற நாங்கள், கர்த்தரோட கூட சொல்ற நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசம் அறிக்கை பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். நான் பயப்பட மாட்டேன், நான் தோற்று போக மாட்டேன். இது ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள். தோல்வியை கர்த்தர் ஜெயமாக மாற்றுவாரு. தேவன் தோல்விக்கு பதிலாக மேன்மையான உயர்வை தருவான விசுவாசிக்க வேண்டும், அறிக்கை பண்ண வேண்டும் என்று சொன்ன எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பலமுள்ள ஆவியானவர். இங்கே பார்க்கும்போது மோசே சொல்ற வார்த்தையை சொன்னால் 14ஆம் வசனம் சொல்றது, கர்த்தர் உங்களுக்கா என்ன செய்வாராம்? சொல்லுங்களேன். யுத்தம் பண்ணுவார். நீங்க என்ன செய்வீங்க?
சும்மா இருப்பீங்க. ஹல்லேலூயா. வருகிற ஒரு மனுஷனா வரான், எத்தனை வராங்க? படை வருகுது ஐயா, ஒரு ஆமியே வருகுது. அதுவும் பிரதான தலைவர்கள், பிரதான பொடிக்கால் எல்லாம் வர்றாங்க. ஆனா இவன் என்ன சொல்றான்? நீங்க சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் யுத்தத்திலே வல்லவர், அவர் பராக்கிரமசாலி. ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமுள்ள கர்த்தர், அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் யெகோவா நிசியா இருக்கிறாரு. இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன். அப்பொழுது மோசே அதை அறிந்தபடியினாலே, தன்னோடு இருக்கிற தேவன் யாரென்று அறிந்தபடியினாலே, எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சக்கணக்கான பேர் வந்தாலும் கர்த்தர் ஜெயம் கொடுப்பாரு, கர்த்தர் யுத்தம் பண்ணுவாரு. எப்படிப்பட்ட எதிரான அம்புகள் எங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாதுன்னு சொல்லி அவன் சொல்றான். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீங்க. ஹல்லேலூயா. அதே வார்த்தையின்படியாக அன்றைக்கு எகிப்தியர், அன்றைக்கு இஸ்ரவேல் கண்ட எகிப்திய ஜனங்கள் கண்டாங்களா? காணவே இல்லை. காரணம் என்ன? கடல்ல எல்லாருமே அமிழ்ந்தே போய்விட்டாங்க. கர்த்தர் யுத்தம் பண்ணாரா இல்லையா? கர்த்தர் என்ன செய்தார்? வழியை உண்டு பண்ணாரு, கடலை பிளந்து போட்டாரு. உலர்ந்த தரையிலே நடந்து போறது போல என்ன செய்தாங்களாம்? நடந்து போனாங்க. கடலை பிளந்து என்ன செய்தார்? வழியை உண்டு பண்ணார். ஜனங்களுக்கு கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றினாரு, அவருடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணினாரு. என்று சொன்னால் அவர் வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவன் அன்பான தேவனுடைய பிள்ளை, இந்த நாட்கள் என்னோட வாழ்க்கையிலே பயத்துக்கு நாங்கள் முன்னு முழுக்க அப்படிக்கு கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தால் பயம் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஆண்டவர் எனக்கும் உங்களுக்குள்ளே, எனக்குள்ளே உங்களுக்குள்ளே வைத்திருக்கிற ஆவியானவர் எப்படிப்பட்ட ஆவின்னு சொன்னால் அவர் பலத்தின் ஆவியானவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகருக்கு பயம் வர்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், உங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்குன்னு சொல்லி எனக்கு என்ன இல்லை தெரியாது, நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை. வருகிறோம், ஜெபிக்கிறோம், பாடுகிறோம், ஆவியானவரே வாரும், ஆவியானவர் நிரப்பும். ஆனால் ஆவியானவர் எப்படிப்பட்டன்னு சொல்லி என்ன இல்லை, அநேகர் அறியவில்லை, அவனுக்கு விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை, அவருடைய கிரிகளை அறிய முடியவில்லை. ஆனால் வேதத்தில் நாங்கள் வசனங்களை கவனித்து பார்ப்போம்னு சொன்னால் இன்னும் எங்களுக்கு விசுவாசம் பெருகும், இன்னும் நாங்கள் நம்பிக்கையா இருப்போம், இன்னும் நாங்கள் உறுதியா இருப்போம். இன்றைக்கு நாங்கள் நம்ம தேவனுடைய ஆவியானவர் எப்படிப்பட்டது என்பதை குறித்து ஒரு சில வசனங்களை வாசிக்க, நிறைய வசனத்தை வாசிக்க போறோம், ஒரு சில வசனத்தை வாசிக்க போறோம். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆவியை எனக்கும் உங்களுக்கு தந்துக்கிறாரு. யாத்திராம் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்பாங்க. எல்லாரும் இடங்கள் எடுத்துக்கொள்ள முடிந்த அளவு எல்லாரும் எடுத்துக்கொள்ள, எல்லா டிஸ்பிளேல சேர்ந்து வாசிங்க. சகல வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானத்தையும் புத்தியையும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினாலே நிரப்பினேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கும்போது எதை அறிந்து கொள்ள முடியுது? எங்களுக்குள்ள கொடுக்கப்பட்ட ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர் எப்படிப்பட்ட ஆவியானவர் சொன்னால், அங்கே சகல வேலையை செய்யறதுக்கு எப்படிப்பட்ட ஆவியை கொடுக்கிற ஆண்டவர், ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவனுடைய ஆவியினாலே நிரப்பினேன். ஹல்லேலூயா. என்ன ஆவியானவர்? ஞானத்தின் ஆவியானவர், புத்தி, அறிவு. அங்கே சகல வேலையை செய்யறதுக்கு ஒரு மனிதனுக்கு ஞானம் தேவைன்னு சொன்னால், அறிவு தேவைன்னு சொன்னால், புத்தி தேவை, படிக்கிறதுக்கு, வேலை செய்யறதுக்கு, குடும்பத்தை நடத்துறதுக்கு, ஊழியத்தை செய்யறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை? ஞானம் தேவை. எத்தனை சாலமோன் தெரியும்? மிஸ்டர் சாலமோன் தெரியுமா? தெரியும் சாலமோன், கொஞ்சம் பேர் தெரியும். ஆற்ற மகன் சாலமோன், சொல்லுங்களேன். ஆற்ற மகன் மிஸ்டர் தாவீதின் மகன். ஒரு நாள் வந்து ஆண்டவர் தரிசனத்துல கேட்டா சாலமோனை பார்த்து, சாலமோன் உனக்கு என்ன வேணும் கேள். என்ன கேட்டா அவன்? ஆண்டவரே பொன் தாரும், வெள்ளி தாரும், பக்கத்து வீட்டுக்காரரை கொலை பண்ணும், சத்துருக்குள்ள அழியும். என்ன கேட்டா அவன்? அவனுக்கு தெரியும் எல்லாத்துக்கும் மேலானது என்ன? ஞானம், விலையேற பெற்றது. ஞானம் இருந்தால், அறிவு இருந்தால், தேவனுடைய ஞானம். எப்படிப்பட்ட ஞானம்? மனுஷ ஞானம் இல்ல, தேவ ஞானம், தேவனுடைய அறிவு இருந்தால் எனக்கு என்ன போதும். என்ன கேட்டான்? ஆண்டவரே ஞானம் உள்ள தாரம். ஹல்லேலூயா. இங்கே பார்க்கும்போது தேவன் என்ன செய்கிறார்? எப்படிப்பட்ட ஆவியை கொடுக்கிறார்? எனக்கு கொடுத்துக்கிறார் எங்களுக்குள்ளே ஞானம். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை நாங்கள் அறிக்கப்படும். ஆண்டவரே நீர் எனக்குள்ளே கொடுத்த ஆவியானவர் ஞானத்தை கொடுத்துக்கிறீங்க. ஆண்டவரே குடும்பத்தை நடத்துறதுக்கு உடைய ஆவியா நிரப்புங்கப்பா, ஞானத்தை தாங்க ஆண்டவரே. படிக்கிறதுக்கு ஞானத்தை தாங்கப்பா, சகல வேலையை செய்ய ஞானத்தை தாங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் சிறப்பா செய்யறதுக்கு என்ன தேவை? தேவ ஞானம். இந்த உலகத்திலே இருக்கிற மனுஷரை பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகள் மேன்மையா உயர வேண்டும் சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? ஞானத்தின் தேவன் தான் நம்முடைய ஆண்டவர்.
அல்லேலூயா. சகலத்தையும் உருவாக்கியவர் யாரு? நம்முடைய ஆண்டவர். மனுஷனை படைத்தது யாரு? மனுஷனை எப்படி படைச்சுக்கிறார் ஆண்டவர்? அறகுறையா படைச்சுக்கிறாரா? தலைகளா படைச்சுக்கிறாரா? ஞானமா படைச்சுக்கிறாரு, ஒழுங்கா படைச்சுக்கிறாரு, பரிபூர்ணமா படைச்சுக்கிறாரு. காரணம் என்ன? அவர் தம்முடைய சாயலின்படியும் தம்முடைய ரூபத்தின்படியும் என்னையும் உங்களையும் படைத்துக்கிறார். கரங்களை தட்டி இயேசுவாக நன்றி சொல்லுவோமா? எத்தனை விசுவாசியுங்கள்? அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி என்னை படைச்சுக்கிறாரு? உங்களை படைச்சுக்கிறாரு, தன்னை போல படைச்சுக்கிறாரு. தேவ தூதர்ல சற்று சிறியவனாக்கிறாரு. கனத்தினாலும் மகிமையினாலும் என்ன செய்கிறாங்களே முடிச்சு விட்டிருக்கிறாரு. ஆண்டவர் தன்னுடைய சாயல்ல தன்னுடைய ரூபத்தின்படி என்னை படைச்சுக்கிறாரு. ஞானம் உள்ள தேவன். எதற்காக? தம்மை ஆராதிப்பதற்காக, தம்மை மகிமைப்படுத்துவதற்காக, தம்மை உயர்த்துவதற்காக. ஆகவே இன்றைக்கு எங்களுக்குள்ள கொடுக்கப்பட்ட ஆவியான ஆவியானவர் ஞானத்தின் ஆவியானவர். அவை ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது பாடும் போது கர்த்தரை மகிமைப்படுத்த ஆவியானவரே உங்களுடைய ஞானத்தினால் இன்னும் என்ன நிரப்புங்கப்பா, உங்களுடைய ஞானத்துல நிரப்புங்க. நீங்க கொடுத்துக்கிறீங்க, இன்னும் என்ன ஞானத்தை தாங்கப்பா. குடும்பத்தோடு எப்படி வாழுவது, பிள்ளைகளை எப்படி கவனிப்பது, எப்படி படிப்பது, எப்படி முன்னேறுவது, எப்படி வேலை செய்வது, எப்படி ஊழியம் செய்வது, எப்படி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவது, எப்படி ஆதாயம் பண்ணுவது ஜனங்களை. எல்லாத்துக்கும் என்ன தேவை? தேவ ஞானம் தேவை. இங்கே வேதத்துல வாசிக்கும் போது எதற்காக கொடுக்கப்பட்டது? அங்கே ஆசாரிப்பு கூடாதுன்ற வேலையை செய்கிறதுக்கு, தேவனுடைய ராஜ்யத்தின் வேலையை செய்கிறதுக்கு, தேவனுடைய சபையை கட்டுவதற்கு, ஆலயத்தை கட்டுவதற்கு. அங்கே வேதம் சொல்றது சகல வித வேலைகளையும் யூகித்து செய்கிறதுக்கு வேண்டிய ஞானம். பாருங்க எப்படிப்பட்ட ஆண்டவர். ஆண்டவர் தம்முடைய ஞானத்தினால் நிரப்ப அற்புதமா வைக்கிறார். அவங்களுக்குள்ள கொடுக்கப்பட்ட ஆவியானவர் சாதாரணமான ஆவியானவர் இல்ல, அவர் ஞானத்தை கொடுக்கிற ஆவியானவர். அல்லேலூயா. அவை தேவ பிள்ளை நாங்கள் விசுவாசிக்கணும். ஆண்டுடைய வார்த்தையை விசுவாசித்து அந்த ஆண்டவரே இந்த வார்த்தையின் படியாக இன்னுமா ஞானத்துல நிரப்புங்கப்பா. படிப்புல தோல்வியா இருக்கிறீங்களா? அறிக்கை பண்ணுங்க, ஆண்டவரே இந்த வார்த்தையின் படி என்ன நிரப்பி நடத்துங்க, பிள்ளைகளை நிரப்பி நடத்துங்க. கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். அங்கே நியாயாதிபதி புத்தகத்தை சொன்னார். அங்கே நியாயாதிபதி புத்தகம் அங்கே 14ஆம் அதிகாரத்துக்கு போகிற வழியிலே அங்கே சிம்சோனை குறித்து வாசிக்கிறோம். சிம்சோனை குறித்து வாசிக்கும் போது சிம்சோன் அந்த நாட்கள்ல இருந்தக்குள்ள எப்படிப்பட்டவனாக இருந்தால் பலசாலியாய் காணப்பட்டான். அவருடைய பலத்துக்கு காரணம் என்ன? அவன் மேலே தேவனுடைய ஆவி இறங்கும் போது. அங்கே பார்க்கிறவளே 14ஆம் அதிகாரத்துக்கு போகும்போது அங்கே சிம்சோன் போகும்போது என்ன நடக்க சொன்னால் அவனுக்கு எதிராக ஒரு கெர்ச்சிக்கிற பால சிங்கம் ஒன்று எதிராக வந்ததா. என்ன வந்தது? சிம்சோன் போகும்போது பூனை வந்ததா? என்ன வந்தது? பால சிங்கம். ஒரு சிங்கம் எதிராக வந்தது. யாருக்கு முன்னால? சிம்சோனுக்கு முன்னால. அப்பொழுது அங்க 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்றது, அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் பலமாய் இறங்கினதினாலே அவன் ஒரு தன் கையில் ஒன்றுமில்லாதிருந்தும் என்ன செய்யறானாம், அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போறதை போல கிழித்து போட்டான். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, என்னத்தை கிழிச்சு போட்டான்? ஒரு கோழியை பிடிச்சு கிழிச்சு போடல. என்னத்தை கிழிச்சு போடல? ஒரு கோழியே இல்லாட்ட ஒரு சாதாரண சின்ன மிருகத்தை கிழிச்சு. என்னத்தை? சிங்கம். சிங்கத்தை கண்டாலே பறந்துடும், உண்மைதானே? ஆனா என்ன செய்து விட்டான்? அங்க வேதம் சொல்றது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமா இறங்கினதுனால. எல்லாரும் கர்த்தருடைய ஆவி பலமா இறங்கினதுனால. ஹல்லேலூயா. இப்ப உலகத்துல நீங்க வெளியில போகும்போது வரும்போது எல்லா இடங்களும் உங்களுக்கு எதிராக சிங்கம் பேரு தெரியுமா? கெர்ச்சிக்கிற சிங்கம். உங்க கண்ணுக்கு தெரியாது, உங்களை பின்னால சுத்தி கொண்டு தெரிகிறான். உங்களோட வீட்டை சுத்தி, உங்களோட குடும்பத்தை சுத்தி யாரெங்க போகிறார்கள், யாரெங்க வருகிறார்கள், ஆலயத்துக்கு போறாங்க, ஜெபிக்க போறாங்களா, வேலைக்கு போறாங்க, என்ன செய்யறது? எவனை விளங்கலாம் என்று வகை தேடி சுற்றி தெரிகிறார். அதை நாங்கள் நம்புறதில்லை. எங்களுக்கு என்ன தேவை? தேவனுடைய ஆவியுடைய பலன் தேவை. ஆவியில நிறைந்து ஜெபிங்க. தேவனுடைய ஆவியினால்தான் அவனை ஜெயிக்க முடியும். உங்களை சுற்றி உங்களை விளங்கும்படியாக, குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கும்படியாக, உங்களுடைய சரீரத்தை பலவீனப்படுத்தும்படியாக, உங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கும்படியாக, உங்களுடைய சமாதானத்தை கெடுக்கும்படியாக, நீங்க மகிழ்ச்சியா இருக்க முடியாதபடிக்கு தடை செய்யும்படியாக என்ன செய்யறான்? வகை தேடி சுற்றி செய்கிறான். எந்த குடும்பத்தை பிரிக்கலாம், எந்த பிள்ளையோட வாழ்க்கையை கெடுக்கலாம், யாருடைய மனதை சிதறடிக்கலாம், எந்த பிள்ளையுடைய சிந்தனையை குழப்பி வெளியில கொண்டு போகலாம், எவங்களுடைய வாழ்க்கையை, ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்கலாம். என்ன அவருடைய வேலையா தான். தேவ பிள்ளைக்கு நல்லா இருப்பது விருப்பம் இல்லை.
யாரு? கர்ச்சிக்கிற சிங்கம். சிம்சன் போகிறாரு, பார்க்கிறாரு, வாழ சிங்கம் வருகிறது. என்ன செய்யறான்? ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினபடினால என்ன செய்தானாம்? ஆட்டுக்குட்டியை, அங்க வேதம் சொல்லுது, ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுறத போல கிழித்து போட்டானாம். கையில என்ன வச்சிருந்தான்? ஒன்றுமே இல்லை. கையில ஒன்றுமே இல்லை. என்ன இறங்கினது? தேவனுடைய ஆவியானவர். தேவனுடைய ஆவியானவர். அவ இந்த நாட்கள் இந்த ஆண்டுல வார்த்தை கொடுத்தார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால எல்லாமே ஆகும். தேவ பிள்ளை ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? ஆவில நிறைந்து ஜெபிங்க. பிள்ளைகள், வாழ்வு பிள்ளைங்க, குழந்தைகள் ஆவில நிறைந்து ஜெபிங்க. ஆவியாவரே என்னை நிரப்புங்கப்பா, ஆவியாவரே என்னை அனல் மூட்டுங்க, ஆவியாவரே என்னை அபிஷேகிங்க, ஆவியானவரே எனக்கு பலம் தாங்க. கர்ச்சிக்கிற சிங்கம் போல சத்துருவை ஜெயிக்க, இந்த உலகத்தை ஜெயிக்க, எதிராகி விடுற காரியங்களை மேற்கொள்ள எனக்கு பலன் வேண்டும் அப்பா. இன்றைக்கு தேவ பலன் இல்லாவிட்டால், தேவனுடைய ஆவியுடைய பலன் இல்லாவிட்டால் இந்த கர்ச்சிக்கிற சிங்கம் எங்களை தோற்கடித்து விடுவான். எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்தப்பட்டு விடுவான். எங்களுடைய சிந்தனைகள் கெடுக்கப்பட்டு போய்விடும். ஒரு காரியத்தை செய்யறீங்க, ஆவியுடைய பலன் இல்லாவிட்டால் நீங்க அதை விழுந்து போவீங்க. இன்னைக்கு அநேக பிள்ளைகள் பாவத்தில் விழுந்து போய்விட்டார்கள். அநேக பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யத்தை இழந்து போய்விட்டார்கள். அநேக குடும்பங்கள் தேவ சபையை இழந்து போனதுக்கு காரணம் என்ன? ஆவியாவுடைய பலன் இல்லை. ஆவியாவுடைய பலன் இல்லை. இங்கே வேதம் சொல்றது, அவன் ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போறது போல சிங்கத்தை கிழித்து போட்டான். இன்னைக்கு நாங்கள் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்ற, சத்துருக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது என்ன செய்வானாம்? அவங்களை விட்டு ஓடி போவான். இன்னைக்கு நீங்க ஜெயிக்க வேண்டுமா? சிம்சோன் ஜெயித்தான். காரணம் சொன்னா தேவனுடைய ஆவி அவன் மேல இறங்கினதுனாலே. இன்றைக்கு எத்தனை பேர் நாங்கள் ஆவியில் நிறைந்து ஜெபிக்கிறோம், ஆவியாக நாங்கள் வர வைக்கிறோம், ஆவியாக முன்னுரிமை கொடுக்கிறோம். குடும்பமா வீட்டுல இருந்து பாட்டு பாடி ஆவியாவரே நிரப்புங்கன்னு கேட்கிறோமா? பிள்ளைகளோடு சேர்ந்து ஜெபிக்கிறோமா? ஆவியாக முன்னுரிமை கொடுக்கிறோமா? மீட்கப்பட நாளுக்கென்று முத்திரையா கொடுத்த பரிசுத்த ஆவியாவரை எங்க கனம் பண்றோமா? சிம்சோனுடைய முடிவை பார்க்கும்போது கடைசியில் ஆவியாவுக்கு அவன் கனத்தை கொடுக்கவில்லை. ஆனால் அவன் உயிரோடு இருந்த நாள் மட்டும் என்ன நடக்கிறது? ஆவியானவர் அவன் மேல் பலமா இறங்கினாலே. இதை சொல்றது, கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமா இறங்கினது. அடுத்த அதிகாரங்களை வாசிக்கும் போது, ஒரு கழுதையினுடைய தாடை எலும்பு கொண்டு 1000 பேரை கொண்டு போட்டான். என்ன நடந்தது? தேவனுடைய ஆவி இறங்கின வழியில. இன்றைக்கு எங்களுக்குள்ளே இந்த ஆவி கொடுக்கப்பட்ட ஆவியானவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் ஞானத்தை கொடுக்கிற மாத்திரம் அல்ல, அறிவை கொடுக்கிற மாத்திரம் அல்ல, பலத்தை கொடுக்கிறவர். பார்க்கும்போது நாங்கள் பலவீனமா இருக்கலாம், மெல்லிசா இருக்கலாம், ஒல்லியா இருக்கலாம், குண்டா இருக்கலாம். ஆனா உள்ளான மனிதன், ஆவிக்குரிய மனிதன், விசுவாச மனிதன் எப்படிப்பட்ட இருக்கணும்? ஆவியிலே பலன் உள்ளதாக காணப்பட வேண்டும். உங்களுடைய ஆவி பலன் உள்ளதா இருந்தால் நீங்க ஜெயிப்பீங்க. காரணம் என்ன? தேவனுடைய ஆவி அவன் மீது பலமா இறங்கினாலே. ஆவி உங்களுக்கு இருக்கிற ஆவியானவர் எப்படிப்பட்ட ஆவியா? முதலாவது பார்த்தோம், ஞானத்தை கொடுக்கிற ஆவியானவர். இரண்டாவது எப்படிப்பட்ட ஆவியானவர்? பலத்தின் ஆவியானவர். மூன்றாவது பார்ப்போம் சொன்னால், தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள கொடுக்கப்பட்டது என்பதாக 1 சாமுவேல் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 சாமுவேல் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்க பார்ப்பீங்க சொன்னால், அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உண்மையில் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்கதரிசனம் சொல்லி வேறு மனுஷனாய் மாறுவாய். அல்லேலூயா. 1 சாமுவேல் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அங்கே என்ன நடக்கிறது? ஆவியானவர் எப்படிப்பட்டவர் சொன்னால், எங்களை வேறு மனுஷனாய் மாற்றிடுவார். எப்படி மாற்றுவாரு? வேறு மனுஷனாய், தேவனுக்கு ஏற்ற பிள்ளையாய், தேவனுடைய பிள்ளையாய், தேவனுடைய ஊழியக்காரனாய், தேவனுடைய மனுஷனாய், தேவனுடைய மனுஷியாய், தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்றவனாய். யார் மாற்றுறது? தேவனுடைய ஆவியானவர். உங்களுக்குள்ள கொடுக்கப்பட்ட ஆவியானவர் நாங்கள் வரவேற்றால், ஆவியானவர் கனம் பண்ணால், ஆவியானவர் முன்னுரிமை கொடுத்தால், அவர் என்ன செய்வாரு? மாற்றுவார். எதற்கு மாற்றுவாரு? தன்னுடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாக, தன்னுடைய சமூகத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாக, தனக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழும்படியாக, அவருக்கு முன்னுரிமை கொடுக்கிற வாழ்க்கை வாழும்படியாக. இன்னைக்கு சில பேர் சொல்லுவாங்க, என்னால மாறவே முடியல,
இந்த பழக்கத்துல எனக்கு விடுதலை கொடுக்க, விடுதலை வெளியில வரையலாம் இருக்கு. சிலவனுங்க மதுமானத்தில் அடிமைப்பட்டிருக்கலாம், போதை வசுக்கள், உலகத்தினுடைய மாமிசத்தின் கிரிகள், அன்னைக்கு அடிமைப்பட்டிருக்கிறார். சொல்லுவாங்க, என்னால வெளியே வர முடியல, நான் விரும்புறேன், ஆனா என்ன செய்யல, என்னால முடியல. இது செய்யப்படாத அன்னைக்கு நான் செய்கிறேன், போகப்படாத அன்னைக்கு நான் போகிறேன், பேசக்கூடாத அன்னைக்கு நான் என்ன செய்யறேன், நான் வாக்குவாதம் பண்றேன். உங்களால முடியாது. ஆவியானவர் உங்களை மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியில நிறைந்து இங்கு ஜெபிக்கும் போது, தேவனுடைய ஆவியாக முன்னுரிமை கொடுக்கும் போது, பாடுகளை பாடி கர்த்தரை துதித்து ஆராதிக்கும் போது, தேவனுடைய வசனத்தை கேட்கும் போது, அந்த ஆவியான உங்களுக்குள்ளே வரும்போது என்ன சொன்னால், மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். விசுவாசங்கள் மாத்திரம் கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நீங்க மாறோட விரும்புறீங்களா? நான் சொல்றேன், ஆண்டவர் கேட்கிறோம், ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என்ன மாற்றும் அப்பா. நாங்கள் ஒரு நாள் சொல்ல முடியாது, நான் எல்லாவற்றிலும் நான் பெர்ஃபெக்ட் ஆகிவிட்டேன், நான் எல்லாவற்றிலும் நான் சீர்படுத்தி சொல்லவே முடியாது. ஆனா என்ன செய்ய, நாளுக்கு நாள் என்ன செய்யணும், நாங்கள் பரிசுத்தமாகிறவன் மென்மேலும் பரிசுத்தமாகட்டும். அவன் நாளுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் மாற்றப்படுகிறோம், மறுரூபமாக்கப்படுகிறோம். எங்களுடைய சிந்தனைகள் மாற்றப்பட வேண்டும், எண்ணங்கள் மாற்றப்பட வேண்டும், எங்களுடைய பார்வைகள் மாற்றப்பட வேண்டும், எங்களுடைய வாயின் வார்த்தைகள் மாற்றப்பட வேண்டும், எங்கள் நடையுடைய பாவனைகள் மாற்றப்பட வேண்டும். நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு எங்களை ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்ப நீங்கள் நாளைக்கு நாங்கள் எஸ்டர்டே குடும்பமாக அமெரிக்கா போறோம். ஹல்லேலூயா. எங்க போறோம்? நாங்கள் சொல்லுங்களேன், அமெரிக்கா போறீங்க. சரி, இன்றைக்கு இரவு போட்டு வாங்கிங்களேன், இப்படியே வருவீங்களா? நீங்கள் என்ன செய்வீங்க? ஒரு மாசம் வெக்கேஷன் அமெரிக்கா போனோம், இஸ்ரேலுக்கே போனோம். ரைட், ஓகே. ஹோலி லேண்டுக்கு நாங்கள் போறோம், அந்த பரிசுத்த பூமிக்கு. ஓகே, இப்படியே வருவீங்களா? என்ன செய்வீங்க? ஒரு மாசம் ஒரு டூர் உண்டு. என்ன செய்யுங்க? வீட்டை போய் பட்டி எடுத்து, படுக்கை எடுத்து, உடுப்பு எடுத்து, எல்லா ஆயத்தம் பண்ணி, எல்லாம் ரெடி பண்ணி, குழந்தைகள் இருந்தா குழந்தைக்குரிய சாப்பாடு, அதுக்குரிய சாப்பாடு, அப்புறம் உங்களுக்கு எல்லாம் எடுத்து என்ன செய்வீங்க? 2-3 கோஃபர் எடுத்து எல்லாம் என்ன செய்வீங்க? ரெடி பண்ணுங்க. ஏன்? ஒரு மாசம் நாங்க போறோம். உண்மைதானே? அங்கே வெதர் எப்படி இருக்கும்? கூகுள் அடிச்சு பார்த்து எருசலேம் என்ன வெதர், அங்கே என்ன வெதர், இங்க மழை பெய்யுமா, இங்க வெய்யும் பெய்யா, பாப்பீங்களா இல்லையா? ஏன்? ஒரு மாசம் போறதுக்கு எவ்வளவு ஆயத்தம் பண்ணீங்களா? இல்லை, உடனே போக மாட்டீங்க. என்ன நித்திய காலமா எங்க போறோம்? தேவ சமூகத்துக்கு நாங்க போறோம். நித்திய காலமா அவங்க வாழ போகிறோம். அங்க போறதுக்கு என்ன தேவை? ஆயத்தம் தேவை. உதாரணத்துக்கு இல்லை எடுத்து கொடுத்தனால், நீங்கள் இப்படிதான் நாசா விஞ்ஞானிகள் இப்ப எங்க போறாங்க சொல்லுங்களேன்? விண்வெளிக்கு போறாங்க. நீங்க நச்சோன்னீங்க அன்மணி கூட போக முடியுமா? கேட்டுப்பாங்க யாராவது அடிச்சு, நான் பெற விரும்ப, என்னோட காசு இருக்கு, என்ன கூட்டிட்டு போவீங்களா? என்ன நடக்கும்? எத்தனையோ வருஷமா உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கு, ஆயத்தம் இருக்கு. உங்களோட பாடியின் கிலோ, எத்தனை கிலோ நீங்க இருப்பீங்க, நீங்க அதை கேட்டு பயிற்சி பண்ணப்பட வேண்டும். அந்த சிச்சுவேஷன் அங்க இருக்கு. இயற்கைக்கு ஏற்றபடி நீங்க பயிற்சி பண்ணப்பட்டு நீங்க தகுதி உள்ளவர்களா இருந்தா மாத்திரமே எங்க கொண்டு போவாங்க? விண்வெளி கொண்டு போக முடியும். ஏன்? ஆயத்தப்படுதல். இதுக்கே இவ்வளவு ஆயத்தம் சொன்னால் நித்திய காலம் எங்க போறோம்? நாங்கள் பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம். அங்கே அசுத்தமானது, தீட்டுள்ளது, அருவருப்பானது, பொய் பேசுறது, களவு சொல்றது, தேவனுக்கு பிரியமில்லா ஒன்றும் என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க முடியாது. ஏன்னு சொன்னா அதுக்கு பேரே என்ன? பரிசுத்த நகரம், பரலோக ராஜ்யம். அங்கே என்ன இல்லை? கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, வேதனை இல்லை, துக்கம் இல்லை. வேதனை சொல்றது ஒரு சாபமும் இராதாம். எங்க? அவருடைய ராஜ்யத்திலே. அதற்கு பிறகு தேவர் என்ன செய்யறாங்களே? மாற்றுகிறார். எப்படி மாற்றுகிறாரு? வேறு மனுஷனாக, வேறு மனுஷியாக, தமக்கேற்ற பிள்ளையாக என்னை உங்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறாரு. எங்களுக்குள்ள கொடுக்கப்பட்ட ஆவியானவர், எங்களை மாற்றுகிற ஆவியானவர். இங்கே பார்க்கிறோம். இந்த அதிகாரத்துல வாசிக்கும் போது அங்க 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பார்க்கும்போது 6 குறித்து அங்க சொல்லப்படுறது. சொல்லுங்க பாப்போம். யார் அந்த மனுஷன்? யாருக்கு சொன்னது? இதே நீங்க தனி இது மாத்திரம் உங்களோட அறிவும் வரும். யாருக்கு சொல்லப்பட்டது? மிஸ்டர் சாமுவேல் தீர்க்கதரிசி. யாரை பார்த்து சொல்றார்? சவுலை பார்த்து சொல்கிறார். சவுல் அங்கே இஸ்ரவேல் முதலாவது ராஜாவாக ஏற்படுத்தப்படுகிறான். அவன் 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை அரசாண்டான். அங்கே பார்க்கும்போது சவுல் அங்க என்ன செய்யறான்? கழுதையை தேடி வராரு. ஆண்டவர் சவுலை பார்த்து சொல்றாரு, ஆண்டவர் உன்னை மாற்றுகிறார். எதற்காக மாற்றுகிறாரு?
இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகிற ராஜாவாக இருக்கும்படியாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தலைவனாக இருக்கும்படியாக, இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தருடைய கைக்கு, அங்கே எதிரிகளுக்கு கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படியாக, ராஜாவாக ஏற்படுத்தும்படியாக என்ன நடக்கிறது? மாற்றம். இன்றைக்கு தேவன் என்னையும் உங்களையும் எதற்காக மாற்றுகிறார்? அவருக்கு ராஜரீக ஊழியத்தை செய்யும்படியாக, ராஜாக்களாக, ஆசிரியர்களாக தேவனை ஏற்படுத்திக்கிறார்கள். 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். என்ன சொல்லப்படுது? அவர்களை ராஜாக்களாக ஏற்படுத்திக்கிறாரு, ஆசிரியர்களை ஏற்படுத்திக்கிறார். எதற்காக? தன்னுடைய பணியை செய்யும்படியாக. அவை தேவனுடைய ஆவி, எங்களுக்குள்ள கொடுக்கப்பட்ட ஆவியானவர் ஞானத்தை கொடுக்கிறார், பலத்தை கொடுக்கிறார். அது மாத்திரம் நாளுக்கு நாள் எங்களை மாற்றிக்கொண்டே இருப்பார். நீங்கள் அவருக்கு விட்டு கொடுத்தால், நீங்கள் அவரை அக்செப்ட் பண்ணினால், நீங்க அவரை கனம் பண்ணினால், நீங்க அவரை விசுவாசித்தால், உங்களுடைய வாழ்க்கை மாறும், உங்களுடைய சுபாவங்கள் மாறும், உங்களுடைய செயல்கள் மாறும், உங்களுடைய பழக்க வழக்கங்கள் மாறும். உங்களை பார்க்கிறவங்க சொல்றாங்க, என்ன பண்ணுறது நீங்க வித்தியாசமாக்குறீங்க, உங்களுடைய பேச்சோட வித்தியாசம், ஒரு கட்ட வார்த்தை உங்களை வாழ்ந்து வரையில, விசுவாசமா பேசுறீங்க, ஜெபிக்கிறீங்க, ஆராதிக்கிறீங்க, ரட்சிப்பு என்று சுவிசேஷங்க அறிவிக்கிறீங்க. என்ன நடந்தது? நீங்க சொல்லணும், எனக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார். எத்தனை சொல்ல முடியும்? பக்கத்துல பாருங்க, எனக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார். சில பேர் சொல்லவே மாட்டீங்க, நம்பிக்கையே இல்லையா? ஹல்லேலூயா. தேவனுடைய வசனத்தை கேட்டு எப்ப நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டீங்களோ அப்பவே நீங்க என்ன செய்யப்பட்டு விட்டீங்க? தேவனுடைய ஆவியினாலே முத்திரை போட்டு பண்ணப்பட்டு விட்டீங்க. ஹல்லேலூயா. அவ என்ன விசுவாசிக்க வேண்டும், அனல் மூட்டுங்க. ஆண்டவர் உங்களை மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஆகவே தேவனுடைய ஆவியானவரே எல்லாவற்றையும் செய்கிறவராய் இருக்கிறார். இன்னும் ஒரு சில வசனத்தை பார்த்து முடிக்கப்பட்ட நேரம் கடந்து சென்று விட்டது. அங்கே அப்போஸ்தலர் புத்தகத்தை போன புதிய ஏற்பாடு அப்போஸ்தலர் புத்தகத்தை போற வழியில 10ஆம் அதிகாரத்துக்கு போகும்னு சொன்னால் அங்கே என்ன சொன்னால் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு இருக்கிற ஆவியானவர் எப்படி சொன்னால் அபிஷேகிக்கிற ஆவியானவர், உங்களை அனல் மூற்ற ஆவியானவர். அப்போஸ்தலர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை வாசிக்கிற வழியிலே அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44ஆம் வார்த்தைக்குள்ள போகும்போது பேதுரு அங்க போய் என்ன செய்ய சொன்னால் பிரசங்கம் பண்றான். எங்கே பிரசங்கம் பண்றான்? கொர்நேலி வீட்டுல போய் அங்க பிரசங்கம் நடக்கிறது. கொர்நேலி எல்லாரும் அங்க எதிர்பார்த்து காத்திருந்தாங்க தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக. கொர்நேலி வீட்டுல போய் அவன் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்றான். அங்க பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற வேலை என்ன நடக்குதுன்னா தேவனுடைய ஆவியானவர்கள் மேல் இறங்கி அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். அவர்கள் அந்நிய பாசைகளை பேசினார்கள், கர்த்தரை புகழ்ந்தார்கள். வேதம் சொல்லுகிறது அவன் தேவனுடைய வார்த்தையை பேசிக்கொண்டிருந்த வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அங்க 10ஆம் அதிகாரம் 45வது வார்த்தையை பார்ப்போம் சொன்னால் அவர்கள் பற்பல பாசைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்றதையும் அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தன வரத்தின்படியே வெவ்வேறு பாசைகளை பேச தொடங்கினாங்க. 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்றது அவர்கள் பற்பல பாசைகளை பேசினார்கள். 45ஆம் வார்த்தையில பார்ப்போம் சொன்னால் தேவனுடைய பாசைகளை பேசி புகழ்ந்தார்கள். அப்போ 2 நாளை பார்க்கிறவர்களே அங்க என்ன செய்யணும்னால் பரிசுத்த ஆவியாலே நிரப்பப்பட்டார்கள். அவை இன்றைக்கு எங்களுக்குள்ள கொடுக்கப்பட்ட ஆவியானவர் எப்படிப்பட்ட சொன்னால் அபிஷேகத்தின் ஆவியானவர். அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் முழுவதையும் நீங்க வாசித்து பார்த்தால் அங்கே அவர்கள் என்ன செய்தார்கள்? தேவ சமூகத்திலே காத்திருந்தார்கள், ஜெபித்தார்கள். தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய வல்லமை ஆவியானவர்கள் மேல பலமாய் இறங்கினாரு. வல்லமைக்கு வந்த வழியிலே அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள், நிரப்பப்பட்டார்கள். தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது. அவர்கள் தேவனை புகழ்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். ஆவி இன்றைக்கு எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எப்படிப்பட்டவங்க அறிந்தால் என்ன செய்ய மாட்டோம்? சும்மா இருக்கவே மாட்டோம். பயப்படாதிருப்போம், கலங்காதிருப்போம், ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்வோம், சாட்சிகளாக வாழுவோம். ஏன்னு சொன்னால் அவர் எங்களையும் உங்களையும் தெரிந்து கொண்டதன் நோக்கம், ஆண்டவர் என்னையும் உங்களையும் தெரிந்து கொண்டதன் நோக்கம் அவருக்கு சாட்சிகளாக வாழும்படியாக. அப்போஸ்தலர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் என்ன சொல்றது? அப்போஸ்தலர் 1:7 கர்த்தருடைய ஆவி உங்கள் மேல வரும்போது என்ன நடக்குமா? நீங்கள் பலனடைந்து சாட்சிகளாய் இருப்பீர்கள். அவை நானும் நீங்களும் சாட்சிகளாய் வாழ வேண்டுமா இருந்தால், தேவனை மகிமைப்படுத்த வேண்டுமா இருந்தால் அந்த ஆவியாவுடைய வழிநடத்தல் தேவை. ஒரு இன்னொரு வசனத்தை வாசித்து நாங்கள் ஜெபிக்க போறோம். அங்கே 2 கொரிந்தியர் புத்தகம், மன்னிக்கவும் 1 கொரிந்தியர் 12 4 வாக்குற வழியிலே 1 கொரிந்தியர் 12 4ஆம் வசனத்தை பார்ப்போம் சொன்னால் வரங்கள்ல வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே.
ஊழியங்களே வித்தியாசம் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியிலே வித்தியாசம் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்காக அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்கள் செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்கதரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பலை பாசலை பேசுகிறதிலையும், வேறொருவனுக்கு பாசைகளை வியாக்கிரணம் பண்ணுதலும் அளிக்கப்பட்டிருக்கிறது. இவை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவன் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஏனெனில் சரீரம் உண்டு, அதற்கு அவயவங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமா இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமே கிறிஸ்துவும் இருக்கிறார். அல்லேலூயா. ஆவி இங்க விதம் என்ன சொல்றது? ஆவியானவர் ஒருவரே. கர்த்தருடைய ஆவியானவரே எல்லாவற்றையும் எங்களுக்கு நடத்துகிறவர், எல்லாவற்றையும் கற்றுத்தருகிறவர். அவை எனக்குள்ளே உங்களுக்குள்ளே கொடுக்கப்பட்ட ஆவியானவர் என்ன செய்ய வேண்டும்? கனம் பண்ணுங்க, அனல் மூட்டுங்க, ஒவ்வொரு நாளும் ஆவியில் நிறைந்து செபியுங்க. வேதம் சொல்றது ஆவியிலே அனலாயிருங்கள். நீங்கள் தேவனுடைய ஆவியிலே அனலாயிருந்தால் பயம் உங்களை மேற்கொள்ள முடியாது என்று சொன்னால், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவே இல்லை. எப்படிப்பட்ட ஆவி கொடுத்தாண்டே பார்த்ததும் ஞானத்தின் ஆவி, பலமுள்ள ஆவி, தேவனுடைய அபிஷேகத்தின் ஆவி, அவரை மகிமைப்படுத்தும்படியாக, அவரை உயர்த்தும்படியாக, அவருடைய ராஜ்யத்துக்கு எங்களை தகுதியாக்குற வேறு மனுஷராக மாற்ற ஆவியானவர். அந்த ஆவியினை நாங்கள் மகிழ்ந்து கலைகுறோம் சொன்னால், உங்களை கொண்டு என்னை கொண்டு கர்த்தர் இன்னும் பெரியங்களை செய்ய அற்புதமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆவியில் நிறைந்து செபியுங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாராக. இவங்க எழுந்திருந்து கண்களை மூடி ஒரு சில ஆராய்ந்து பார்த்து உங்களை ஒப்பு கொடுப்போமா? ஹாய், ஹலோ, பிரைஸ் லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எல்சடாய் பிரேயர் மிஸ்டர் சார்பிலே உங்கள் யாவரையும் கூட அன்போடு வாழ்த்துகிறேன். இவ்வளவு நேரம் இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டு உங்களை கர்த்தர் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையும் உங்களுக்கு நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். நீங்கள் என்னோட இணைந்து ஜெபியுங்க. கர்த்தர் உங்களோட வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த வேளும் அப்பா என்னோட இணைந்திருக்கிற அன்பு பிள்ளையோட சேர்ந்து உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்குறோம். அப்பா ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படியாக உம்மை நோக்கி பார்த்தோட முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவர்கள் முகங்கள் வைக்கப்படவில்லைன்னு சொல்லி வேதம் சொல்கிறதே, அதே போல இந்த வேளும் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்குற பிள்ளைய வாழ்க்கையை கர்த்தரை ஆசீர்வதிங்க. எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்ற உம்மாலே மாத்திரமே கூடுமாப்பா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனாலே எல்லாமே கூடும் என்று அறிக்கை பண்ணுகிறோம், விசுவாசிக்கிறோம். அப்பா கர்த்தர் ஒவ்வொரு வாழ்க்கையும் செழிப்பாய் மாற்றுங்க, ஆசீர்வதிங்க, உங்களுக்கு சாட்சியாக நிறுத்துங்க, உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை சூழ்ந்து கொள்வதாக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் தாமே உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பராக. எங்கள் சர்ச் இப்பொழுதுங்க சுவிட்சர்லாந்திலே டிராப்ஸ் என்ற பட்டணத்தில் இருக்கிறது. நீங்கள் ஆராதனைக்கு ஒரு ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்ளாதவர்களாக இருந்தால் உங்களை இணைந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பராக. அது மாத்திரமல்ல, ஃபில்லிங்கன் ஸ்வீரிங்கன் என்ற பாதையிலும் கூட உங்களுடைய பிரான்ச் சர்ச் இருக்கிறது. அங்கே உள்ளவர்கள் அந்த உங்களை இணைந்து கொள்ளுங்கள். தேவ சமூகத்து வாங்க. கர்த்தர் நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பராக. தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென்.